ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயிபாபா மற்ற மகான்களின் உருவத்தில் தோன்றுவது என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1908ஆம் ஆண்டு ஸ்ராவண மாதம், அதாவது சாத்துர் மாசியம், திருமதி சந்திராபாய் போர்கர் கோப்பர்காமில் இருந்தபோது ஒரு ஃபகீர் அவருக்கு முன் தோன்றி ரொட்டியும் வெள்ளை பூண்டு சட்னியும் அளிக்கும்படி கேட்டார். சாதுர்மாசிய சமயத்தில் தான் பூண்டு சேர்ப்பதில்லை என அந்த அம்மாள் கூற ஃபகீர் சென்று விட்டார். சாயிபாபாவை பற்றியும் அவர் தினமும் வெங்காயம் எடுத்துக்கொள்வதை பற்றியும் செவியுற்ற அவ்வம்மையார் அந்த ஃபகீர் சாயிபாபாவாக இருக்கலாம் என எண்ணினார். ஆகவே அவர் முதன்முறையாக ஷிரடிக்கு வந்து ஸ்ரீ சாயிபாபாவின் முன் பணிந்தார். எனக்கு பூண்டு சட்னியுடன் ரொட்டி கொடுக்கவில்லையே நீர், இங்கே ஏன் வந்தீர் என கேட்டார். அவரிடம் முன்னம் வந்த ஃபகீர் ஸ்ரீ சாயிபாபாவே என்ற எண்ணத்தை அது ஊர்ஜிதப்படுத்தவே, ஆம், நான் பூண்டு சட்னியும் ரொட்டியும் அளிக்கவே வந்துள்ளேன் என அவ்வம்மையார் பதிலளித்தார். அப்போது ஸ்ரீ சாயிபாபா அவ்வம்மாள் 7 பிறவிகளில் அவருடைய சகோதரி எனவும் தம்மை எப்போதும் தேடி வருவார் எனவும் கூறினார். 1926ஆம் ஆண்டில் சந்திரபாய் போர்கர் அளித்த விவரங்கள் சாயிலீலா மாசிக்கில் பாகம் 3 பகுதி 7இல் பிரசுரிக்கப்பட்டது. அவ்வம்மையார் 1936ஆம் ஆண்டு அளித்த விவரங்கள் பக்தர்களின் அனுபவங்கள் 3ஆம் பாகத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இரண்டுக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. முதலில் அளித்த விவரங்களையே உச்சிதமாக கொள்ளலாம். ஓம் சாய்ராம்.